வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். அந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். எல்லாருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து எல்ஜி நார்மல் போர்டு தான். நார்மல் போர்டு, இன்வெர்ட்டர் கிடையாது. நார்மல் போர்டு, அதுமாரி நார்மல் மோட்ரு. ஓகேவா? டூ ஒயர் மோட்ரு வரும்ல அது. ஓகேங்களா? இதில் வந்து ஃபேன் மோட்ரு ஓடலைங்கிறது தான் கம்ப்ளைண்ட்டு. ஓகேங்களா? இன்டோர் ஃபேன் மோட்ரு ஓடலன்னு கம்ப்ளைண்ட்னு கொடுத்தாங்க. இப்போ ஆன் பண்ணுறேன். எல்ஜியில் எப்போவுமே பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் லைட்டாக ஒரு பீப் சவுண்டு வந்துட்டு தான் ஆன் ஆகும். ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள், ஆஃப் பண்ணிட்டு திருப்பி ஆன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஆன் பண்ணும்போது லைட்டாக மோட்ரு ரொட்டேட் ஆகும். ஓகேங்களா? ஆனால் மோட்ரு நம்ம ஆன் பண்ண பிறகு மோட்ரு கண்டினியூவாக ஓடலை அப்படிங்கிறது தான் கம்ப்ளைண்ட்டு. இப்போ ஆன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ ஆன் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள், பார்த்தீங்களா? லைட்டாக ஒரு ஷேக் ஆகிட்டு நிற்கிதா? மோட்ரு ஒர்க் ஆகுது, அதாவது சப்ளை போய் மோட்ரு ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். இப்போ இன்டோர் ஆன் பண்ணிட்டேன். அவுட்புட் வந்துருச்சு, ஆனால் ஃபேன் மோட்ரு ஓடலை. ஓகேங்களா? சுற்றி விட்டாலும் ஓடலை, சப்ளை வரல. ஓகேங்களா? இப்போ ஃபேன் மோட்ரு எப்படி ஓடுது, எதனால் ஓடுதுன்னு பாருங்கள். மைக்ரோ கண்ட்ரோல்லேருந்து ஒரு சிக்னல் வந்து இந்த கப்ளருக்கு வரணும். ஆக்சுவலாக இது ஆப்டோ கப்ளரு. ஓகேவா? இந்த ஆப்டோ கப்ளருக்கு வரணும். ஆப்டோ கப்ளர்லேருந்து இந்த ட்ரையாக் போகும். ட்ரையாக்லேருந்து இது சப்ளை ஆகும். எதுக்கு இது பண்ணுறாங்கன்னா, இது ட்ரையாக் வந்து ரிலே மாதிரி தான் ஒர்க் ஆகும். ஆனால் ஸ்பீடு கண்ட்ரோலுக்காக இந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. ரிலேனால் உங்களுக்கு ஃபிக்ஸ்டாக ஒரு ஸ்பீடு தான் ஓடும். பட் ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இது நார்மல் மாடல்களில் ஃபீட்பேக் கிடையாது மோட்டருக்கு. அதனால ஆஃப் ஆகாது, கண்டினியூவாக ஓடி எரிஞ்சு இதே தான் இருக்கும். இன்டோர் மோட்டர் ஓடாது, அவுட்டோர் ஓடிக்கிட்டே இருக்கும். ஃபுல்லாக ஐஸ் ஆகிடும். ஐஸ் ஆகிட்டு காயில் சென்சார் சென்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் கட் ஆஃப் ஆகும். ஓகேங்களா? அந்த மாதிரி ஒரு மெத்தட் இது. ஃபீட்பேக் கிடையாது. ட்ரையாக் வந்து பார்த்திங்கன்னா இதுலேருந்து வர சிக்னல் வந்து அதாவது மைக்ரோ கண்ட்ரோல்லேருந்து ஒரு சிக்னல் வரும். ஸ்பீடு 1ல் வச்சிங்கன்னா ஒரு சிக்னல் வரும். ஸ்பீட் 2ல் வச்சிங்கன்னா கொஞ்சம் சிக்னல் வரும். ஸ்பீட் 3ல் வச்சிங்கன்னா ஒரு சிக்னல் வரும். அதாவது பிடபிள்யூஎம் வரும். அது பல்ஸ் வந்து இதுக்கு வந்துட்டு இங்கேருந்து வந்து நமக்கு இதாக மாறி அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு குறிப்பிட்ட வோல்டேஜ், கேட்டுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட வோல்டேஜ் போகும். இதில் எமிட்டர் கலெக்டர் இல்லை T1 T2 அப்படின்னு போட்டிருப்பாங்க. அது வந்து வோல்டேஜை கலெக்ட் பண்ணி நமக்கு எவ்வளோ வோல்டேஜ் அனுப்புதோ அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்பீடு கண்ட்ரோல் ஆகும். அதுக்காக இந்த ட்ரையாக் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? இப்போ இந்த ஆப்டோ கப்ளர் வந்து ஒரு இப்போ வந்து ட்ரையாக் நல்லா இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு இந்த ஆப்டோ கப்ளரை டைரக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். இங்கே பாருங்கள், ஆப்டோ கப்ளரை டைரக்ட் பண்ணால் ஓடுது பாருங்கள். ஓகேங்களா? இப்போ ஆப்டோ கப்ளருக்கு சப்ளை வரலை. ஆப்டோ கப்ளரை டைரக்ட் பண்ணிட்டேன், ஓடுது பாருங்கள். ஓகேவா? இப்போ ட்ரையாக் நல்லா இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? இதை ஷார்ட் பண்ணியும் இதை டைரக்ட் பண்ணியும் உங்களுக்கு மோட்ரு ஓடலைன்னா ட்ரையாக்கில் ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். ட்ரையாக்கை மாற்றுங்க. ஓகேவா? இப்போ இதை டைரக்ட் பண்ணியும் ஓடுது மோட்ரு. ஓகேங்களா? இப்போ அது நல்லா இருக்குன்னு அர்த்தம். இப்போ நம்ம இதுக்கு இன்புட் சப்ளை செக் பண்ணணும். சாரி, இதில் இப்போ இந்த ட்ரையாக்குக்கு இன்புட் சப்ளை செக் பண்ணணும். மைக்ரோ கண்ட்ரோல்லேருந்து இன்புட் சப்ளை வருதான்னு. ஓகேவா? இந்த ரெசிஸ்டன்ஸ் ஒரு லீடில் வரும். நான் உங்களுக்கு பின்னாடி சர்க்யூட் காட்டுறேன் பாருங்கள். இப்போ யூனிட் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ பின்னாடி திருப்பி போட்டாச்சு. ஓகேங்களா? இப்போ பின்னாடி திருப்பி போட்டுட்டேன். இங்கே பாருங்கள், இந்த பாருங்கள் 1 2 3 பின் இருக்கா? இது வந்து மொத்தம் 5 பின் உள்ள ஆப்டோ கப்ளர் இது. ஓகேங்களா? பொதுவாக வந்து 2 2 4 பின் இருக்கும். இது 5 பின் உள்ளது. இது வந்து டம்மி. ஓகேவா? இது ரெண்டும் தான் ஃபோட்டோ வோல்டேஜ் இன்புட்டு, இது அவுட்புட்டு. ஓகேங்களா? சுவிட்சிங் வோல்டேஜ் அவுட்புட்டு. இது பார்த்திங்கன்னா டைரெக்டாக இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் போட்டு டைரெக்டாக எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்திருக்கு பாருங்கள். வோல்டேஜில் டைரெக்டாக கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இன்னொரு லைன் பார்த்திங்கன்னா டைரெக்டாக போயிட்டு மைக்ரோ கண்ட்ரோல்லையோ இல்லை யூஎல்என்லையோ கனெக்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா? மோஸ்ட்லி யூஎல்எனில் தான் கனெக்ட் ஆகிருக்கும். யூஎல்என்லேருந்து தான் சிக்னல் வரதை வச்சு தான் இது ஒர்க் ஆகும். ஓகேங்களா? இந்த மாடலில் இது பார்த்திங்கன்னா நேராக இங்கே வருது. வோல்டேஜ் வந்து இது ஒர்க் ஆகணும். ஓகேங்களா? இப்போ இதுக்கு சிக்னல் வருதா என்னன்னு நம்ம பார்க்கணும். ஏன்னா இதுக்கு சிக்னல் வந்தால் தான் இங்கே இது ட்ரையாக் வந்து ஒர்க் ஆகும். இப்போ சிக்னல் வருதான்னு நம்ம செக் பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து சிக்னல் வருதான் டிசி வோல்டேஜில் செட் பண்ணிட்டோம் மீட்டரை. இப்போ ஆன் பண்ணுறேன். நீங்கள் செக் பண்ணும்போது மோஸ்ட்லி சீரியஸ்லேயே போட்டுங்க. ஏன்னா சப்போஸ் ஏதாவது பட்டு ஷார்ட் ஆச்சுன்னா கூட உங்களுக்கு சேஃப்டிக்காக.
ஓகேவா? இப்போ ஆன் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இப்போ அவுட்புட் வந்ததுக்கப்புறம் தான் சிக்னல் வரும். பாருங்கள், அவுட்புட் வந்துருச்சு. இப்போ இதுக்கு சிக்னல் வருதான்னு பார்க்கணும். பாருங்கள், இந்த கப்ளருக்கு வோல்டேஜே வரல. ஓகேங்களா? இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் போயிருந்தனாலும் வராது. அதனால் இங்கே ஒரு ப்ரோப் வச்சுட்டு இதில் வச்சு பார்க்கலாம். இதுலேயும் வரல. ஓகேங்களா? இப்போ இங்கே பாருங்கள், இந்த லைன் சொன்னேன்னா இந்த லைனில் வச்சு காட்டுறேன் பாருங்கள். ஓகே, டேரெக்டாக 12 வோல்ட்டு. இது 12 வோல்ட்டோட பாசிட்டிவ் வந்து டேரெக்டாக இங்கே வந்துடுது. 12 வோல்ட்டு பாசிட்டிவ் வருது. நெகட்டிவில் வச்சுட்டு இங்கே செக் பண்ணிங்கன்னா 12 வோல்ட்டு பாசிட்டிவ் வந்துடுது. இங்கேயும் வருது 12 வோல்ட். ஓகேவா? கப்ளர் வரைக்கும் வருது. ஓகேங்களா? கப்ளர் க்ளோஸ் ஆகலை, அப்போ சிக்னல் வரல. சிக்னல் இங்கே போதா, இங்கேருந்து ட்ராக் பண்ணுங்கள். அதை ட்ராக் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பழக்கத்தில் தான் வரும். ஏற்கனவே சொல்லியிருப்பேன். இந்த வருது பார்த்திங்களா, இங்கே வருது. இங்கேருந்து இங்கே போகுது. ஓகேங்களா? இங்கேருந்து பார்த்திங்கன்னா இந்த இதுக்கு வரும், யூஎல்எனுக்கு வரும். ஓகேங்களா? யூஎல்எனில் வந்து ஒரு சிக்னல் இருக்கும். இங்கே நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணும் எங்கள் யூஎல்எனுக்கு எந்த பின்னுக்கு போகுதுன்னு. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மெயின் நெகட்டிவில் வச்சுட்டு இதில் பார்த்தீங்கன்னா 11 வோல்ட்டு காட்டும். அந்த ரிட்டர்ன் ஆகுறது இந்த வோல்டேஜ் வச்சு நீங்கள் ட்ராக் பண்ணலாம் எங்கே போகுதுன்னு. ஓகேவா? பாருங்கள், 11.33 காட்டுதா எல்லாத்துலேயும். இதிலெலாம் காட்டல. ஃபஸ்ட்டு 2 பின்னில் மட்டும் 11 வோல்ட்டு காட்டுது. இதில் ஏதோ ஒன்று தான். ஓகேங்களா? இப்போ அதை கரெக்டாக கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணிட்டு கண்டினியூட்டி செக் பண்ணுங்கள். ஆஃப் பண்ணிவிட்டேன். ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ எந்த பின்னு பார்க்கணும். அதில் வோல்டேஜில் கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா மல்டி வோல்டேஜ் வர்றதுனால கண்டுபிடிக்க முடியாது. இதில் எதுலேயுமே வரல. ஓகேங்களா? இதில் தான் வருது. சாரி, இது சரியாக காண்டாக்ட் ஆகாமல் இருக்குது. இந்த இதில் தான் வருது. இந்த வருது பாருங்கள், இந்த பின்னில் வருது, செகண்ட் பின்னில் வருது. ஓகேங்களா? இப்போ வந்து உங்களுக்கு செகண்ட் பின்னில் வருது. இப்போ செகண்ட் பின்னை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? செகண்ட் பின்னு. இப்போ இந்த பின்னில் சிக்னல் வருதான்னு பார்க்கணும். மைக்ரோ கண்ட்ரோல்லேருந்து ஒரு சிக்னல் வந்துட்டு மைக்ரோ கண்ட்ரோல்லேருந்து ஒரு சிக்னல் இங்கே யூஎல்எனுக்கு வந்தோன்னா யூஎல்என் வந்து கேட் ஐசி க்ளோஸ் ஆகி இங்கேருந்து ஒரு இதாக நெகட்டிவ் அனுப்பும். ஆல்ரெடி இதில் வந்து பாசிட்டிவ் வந்து கொடுத்துட்டாங்க. நெகட்டிவ் மூலியமாக இதை வந்து ட்ரிகர் பண்ணுறாங்க. இதுலேருந்து என்ன ஸ்ட்ரென்த்தில் இங்கே வருதோ அந்த ஸ்ட்ரென்த் வந்து இதை ஆக்டிவேட் பண்ணும். ஆக்டிவேட் பண்ணி இது ஒர்க் ஆகும். ஓகேங்களா? அப்படி தான் இருக்கும். இப்போ வந்து இதுலேருந்து சிக்னல் வருதா இல்லையா அப்படின்னு பார்க்கணும். மறுபடியும் வோல்டேஜுக்கு மாற்றிட்டேன், ஆன் பண்ணிட்டேன். போர்டு ஆன் ஆகிடுச்சு. 18 வச்சுருக்கேன். அவுட்புட் வந்ததுக்கப்புறம் செக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு சிக்னல் வருதா இல்லையான்னு தெரியும். என்ன பண்ணுங்கள், இதில் ஆல்ரெடி 12 வோல்ட்டு போயிடுச்சு. ஓகேங்களா? நீங்கள் இங்கே சிக்னல் செக் பண்ணும்போது இங்கே வந்து பாசிட்டிவில் தான் சிக்னல் வரும். மைக்ரோ கண்ட்ரோல்லேருந்து பாசிட்டிவில் சிக்னல் வரும். ஆன் ஆகிடுச்சு. கிரவுண்டில் ஒரு லைன் வச்சுக்கிறேன். இங்கே பாருங்கள், இதுதான் கிரவுண்டு. சாரி, இங்கே பாருங்கள், இப்போ தெரியும் பாருங்கள். இங்கே பாருங்கள் 12 வோல்ட் வருதா, அப்போ இது கிரவுண்டு. ஓகேவா? அப்போ இங்கே சிக்னல் வருதான்னு பார்க்கணும். இப்போ மோட்டர்லேருந்தே சிக்னல் வரல. இங்கே 11.4 வோல்ட் நிற்கிது பாருங்கள். இந்த சிக்னல் க்ளோஸ் ஆகிடுச்சு. இங்கே வந்து இது வந்து வோல்டேஜ் ட்ராப் ஆகும். ட்ராப் ஆகும்போது உங்களுக்கு ஓடும். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இப்போ சிக்னல் மைக்ரோ கண்ட்ரோல்லேருந்து சிக்னல் வரல. மைக்ரோ கண்ட்ரோல் சிக்னல் கொடுக்கறதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. இப்போ வந்து இந்த மோட்டர் ஆன் பண்ணுறதுக்காக ஜீரோ கிராசிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்க்யூட் ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த சர்க்யூட் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே மொத்தம் 2 ஆப்டோ கப்ளர் வச்சுருப்பாங்க. பார்த்திங்கன்னா இந்த லைனில், மெயின் லைனில் ஒரு ஆப்டோ கப்ளர் எஸ்எம்பிஎஸ்க்கு ஃபீட்பேக்குக்காக உள்ளது. ஓகேங்களா? இங்கே ஐசிக்கு பக்கத்துலேயே இருக்கும், பவர் ஐசி பக்கத்தில். அது இல்லாமல் இன்னொரு ஆப்டோ கப்ளர் இருக்கும். அந்த கப்ளர் பார்த்திங்கன்னா அதுதான் ஜீரோ கிராசிங். ஆக்சுவலாக இங்கேருந்து பார்த்திங்கன்னா இதுதான் அந்த ஜீரோ கிராசிங்கோட 1 2 3 4ன்னு போட்டிருக்காங்க பாருங்கள். நான் காட்டுறேன் பக்கத்தில். இப்போ வோல்டேஜ் செக் பண்ணுறேன், ஏன்னா மறுபடியும் இது பண்ண முடியாதுங்கிறதுக்காக. இப்போ இந்த கப்ளருக்கு இன்புட் வோல்டேஜ் வரல. இதில் வந்து ஒரு 1 வோல்ட் வரணும். ஏன்னா இந்த இதுலேருந்து ஏசி வோல்ட் ப்ரெசென்ட் ஆகுதுன்னு சொல்லிவிட்டு அதுலேருந்து ஜீரோ கிராஸ் பண்ணுறதுக்கு, ஜீரோ கிராசிங்கை டிடெக்ட் பண்ணுறதுக்கு இது ஆப்ரேட் ஆகணும். ஓகேங்களா? இப்போ வந்து இங்கே பாருங்கள், இதில் வோல்டேஜே வரல. ஆப்போசிட் சைடில் பாருங்கள் 0.6 வோல்ட் இருக்குது. ஓகேவா? இது வந்து க்ளோஸ் ஆகணும். இந்த கப்ளர் க்ளோஸ் ஆனால் மட்டும்தான் ஃபேன் மோட்டரும் ஆன் ஆகும். இந்த கப்ளருக்கு இன்புட் வோல்டேஜ் வரல. அப்போ இன்புட் வோல்டேஜ் வரலன்னா ஏன் வரலன்னு செக் பண்ணணும். ஃபஸ்ட்டு இந்த பாட்டு எங்கே போகுதுன்னு பாருங்கள்.
ஒன்றாவது பின்னு நேராக இங்கே வருது. ஓகேங்களா, இங்கேருந்து போயிட்டு இந்த ரெசிஸ்டன்ஸ் ஒன்று போட்டிருப்பாங்க. ஏன்னா டேரெக்டாக 230 வோல்ட் கொடுத்தா கப்ளர் போயிடுங்கிறதுக்காக ரெசிஸ்டன்ஸ் போட்டிருப்பாங்க. 1 மெக்கு இல்லை 1.5 மெக்கு அந்த மாதிரி. இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து நேராக போய் எங்கே கனெக்ட் ஆகுது பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள் பாசிட்டிவ் லைனில் வந்து கனெக்ட் ஆகுது. ஓகேவா, இங்கே பாருங்கள் இங்கேருந்து வருதா, இதுலேருந்து வரும் பார்த்தீங்க, இது நெகட்டிவ், இது பாசிட்டிவ். ஓகேவா, சாரி நெகட்டிவில் வந்து இந்த லைன் வந்து நெகட்டிவில் வந்து கனெக்ட் ஆகுது. இது வந்து நெகட்டிவ், இங்கேருந்து நெகட்டிவில் வந்துட்டு இங்கே வருது, இங்கேருந்து வந்துட்டு இங்கேருந்து போய் இங்கே வருது. அப்போ இதில் ஒரு வோல்டேஜ் வருதான்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு இங்கே வருதான்னு பார்க்கணும். 230 வோல்ட் உங்களுக்கு வந்து வருதா இல்லையா அப்படின்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள் 230 வோல்ட், இது வந்து ஏசி வோல்ட்டுங்கிறதுனால ஏசிக்கு மாற்றிங்க. ஓகேவா, 230 வோல்ட் வருது. சரி, 127 வோல்ட் ஏன் வருதுன்னா, உங்களுக்கு 127னா நான் வந்து சீரியஸில் போட்டிருக்கேன், அதனால் 2 பல்ப் எரியறதுனால அவுட்புட்டில் கனெக்ட் பண்ணியிருக்கிறதுனால. இப்போ பாருங்கள் 240 வோல்ட் வந்துருச்சா, 250 வோல்ட் வந்துருச்சா, எனக்கு இப்போ 250 வோல்ட் தான் இருக்குது. ஓகேங்களா, இப்போ இந்த ஒரு லைன் சொன்னேன். ஓகேங்களா, இங்கே லைன் சொன்னேன்னா அதே மாதிரி இன்னொரு லைன் ஆப்டோ கப்ளரோட இன்னொரு லைன் எடுத்து பார்த்திங்கன்னா இங்கே வந்திருக்கும். இந்த 2 லைன்லேயும் பார்த்திங்கன்னா 84 வோல்ட் வருது பாருங்கள். 84 வோல்ட் வருதா. இப்போ இதில் பாருங்கள், இதில் செக் பண்ணி பாருங்கள், இந்த 2 போர்ட்டுக்கும் அந்த 81 வோல்ட் வருது. பட் ஆனால் இங்கே கப்ளருக்கு வோல்டேஜே வரல. இந்த லைனில் தான் எங்கேயோ ப்ராப்ளம் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ 1 பை 1 செக் பண்ணிகிட்டே போகணும். அடுத்து கண்டினியூட்டி செக் பண்ணுங்கள். ஏன்னா இந்த இடத்துல ஏதோ ஒரு கோடு விழுந்துருக்கு பாருங்கள். ஆஃப் பண்ணிடுறேன். இந்த இடத்துல வந்து ஒரு கோடு விழுந்துருக்கு. ஓகேங்களா, இந்த கப்ளருக்கு வர லைனில் வந்து ஏதோ கோடு விழுந்துருக்கு, ஏதோ தீச்சிருக்கு, ஏதாவது கீறி இருக்கலாம், போர்டை கழட்டும் போது ஏதாவது ஆகிட்டு இருக்கலாம், இல்லை ஏற்கனவே கீறி இருக்கலாம். ஓகேங்களா, இது நிறையா இடத்துல கிராஸ் ஆகுது, ஆனால் வேறு எதுவும் ப்ராப்ளம் எதுவும் தெரியல. இப்போ 1 பை 1 செக் பண்ணி பார்ப்போம். இப்போ கண்டினியூட்டி மோடில் வச்சுருக்கேன். இப்போ இந்த லைன், இப்போ இது கண்டினியூட்டி இருக்குது. ஓகேங்களா, அடுத்து எங்கே கிராஸ் ஆகுது, இந்த இடத்துல கிராஸ் ஆகுது, இதில் கண்டினியூட்டி இருக்குது. அடுத்து இந்த லைனில் கிராஸ் ஆகுது, இந்த லைன்லேயும் கண்டினியூட்டி இருக்குது. ஓகேவா, இது கப்ளருக்கு வர லைன் தான், இதில் கண்டினியூட்டி இருக்குது. அடுத்து இந்த லைனில் கிராஸ் ஆகுது, இங்கே பாருங்கள் இதில் கண்டினியூட்டி இல்லை, கப்ளருக்கு வர ஒரு வோல்டேஜ் மிஸ்ஸிங். ஓகேவா, இதுக்கப்புறம் இந்த ரிலேக்கு தான் வருது, ஆனால் ரிலே ஆக்டிவேட் ஆகுது. ஓகேங்களா, அதனால் இது பிரச்சனை கிடையாது. இங்கேயும் கிராஸ் ஆகி தான் கோடு விழுந்திருக்கு. பட் ஆனால் இதில் வந்து ரிலே ஆப்ரேட் ஆகிறதுனால வோல்டேஜ் வருதுன்னு அர்த்தம். இப்போ நமக்கு வந்து இந்த கப்ளர் மட்டும்தான் வேலை செய்யலை, கப்ளருக்கு வர ஒரு லைன் வந்து கட் ஆகிருக்கு. இதை சால்ட்ரிங் பண்ணிவிட்டு நம்ம இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா, ஓகே, இப்போ நம்ம ஒரு ஒயர் போட்டாச்சு. இப்போ ஆன் பண்ணிட்டேன். இப்போ கப்ளருக்கு வர 2 லைனுமே பார்த்தீங்கன்னா ஓகே. இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஆன் பண்ணுறேன். இப்போ சப்ளை கொடுத்துட்டேன். வோல்டேஜில் செக் பண்ணிக்கிறேன், டிசி வோல்டேஜில். இங்கே பாருங்கள், இப்போ கப்ளரோட இன்புட் வோல்டேஜ் பார்க்குறேன். வோல்டேஜ் வந்துருச்சு பாருங்கள், ப்ரெசென்ட் ஆகிடுச்சு. ஓகேவா, இது கப்ளரோட இன்புட் வோல்டேஜ் 1 வோல்ட் வந்துருச்சு. அதே இங்கே 0.6 வோல்ட் இருந்ததில்ல, இது வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் 0.2 வோல்ட்டாக குறைஞ்சிருச்சு. ஓகேவா, இப்போ 0 கிராசிங்கை டிடெக்ட் பண்ணுது. டிடெக்ட் பண்ணி இதில் ஒரு மைக்ரோ இது இருக்கும், டிரான்சிஸ்டர் இருக்கும். இதுலேருந்து ஃபீட்பேக் டிரான்சிஸ்டர் போகும், டிரான்சிஸ்டர்லேருந்து மைக்ரோ கண்ட்ரோல் போகும், மைக்ரோ கண்ட்ரோல்லேருந்து சிக்னல் வந்து இது ஆன் ஆகும். ஓகேவா, இப்போ இன்டோர் ஆன் பண்ணுறேன். அவுட்புட் வந்தோன்னு தான் செக் பண்ணணும். அவுட்புட் வந்துருச்சு, மோட்ரு ஓட ஆரம்பிச்சிருச்சு. ஓகேங்களா, உங்களுக்கு சவுண்டு கேட்கும்னு நினைக்கிறேன், நான் அப்புறமா காட்டுறேன். இப்போ மோட்ரு ஓடுது. மோட்ரு சிக்னலை செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், கப்ளருக்கு 0.5 வோல்ட் வந்துருச்சு பாருங்கள். ஓகேங்களா, 0.5 வோல்ட் வந்திருக்கு. இங்கே பாருங்கள் 0.3 வோல்ட்டாக குறைஞ்சிருச்சு பாருங்கள். இப்போ ஃபேன் ஸ்பீடு லோ பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், இதில் பார்த்தீங்கன்னா ரிமோட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபேன் ஸ்பீடை லோ பண்ணியிருக்கேன். இப்போ ஃபேன் ஸ்பீடை செகண்ட் ஸ்பீடு வைக்கிறேன். இப்போ பாருங்கள் 0.4 வோல்ட் ஆகிடுச்சு செகண்ட் ஸ்பீடு. இதே ஃபைனல் ஸ்பீடு வைக்கிறேன், ஹை ஸ்பீடு. இப்போ பாருங்கள் 0.5 வோல்ட் வந்துடுச்சு. ஓகேவா, வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுதா. அதே மாதிரி இங்கே இன்புட் வோல்டேஜ் சொன்னோன்னா அதுவும் வேரி ஆகணும். இப்போ காட்டுறேன் பாருங்கள்,
இப்போ நெகட்டிவில் ஒரு லைனை வச்சுக்கோங்க. இப்போ இன்புட் சிக்னலை பாருங்கள், இங்கே பாருங்கள் 2 வோல்ட் வருது பாருங்கள் இன்புட் சிக்னல். ஓகேவா, 2 வோல்ட் வருது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ட்ராப் வந்து 7 வோல்ட் இருக்குது. ஓகேவா, அதை வச்சு தான் இது ஒர்க் ஆகுது. இப்போ ஃபேன் ஸ்பீட் அட்ஜஸ்ட் பண்ணுறேன், மறுபடியும் லோ ஸ்பீடு கொண்டு வந்துட்டேன். ஓகேங்களா, இப்போ எவ்வளோ இன்புட் வருதுன்னு பாருங்கள். மைக்ரோ கண்ட்ரோல்லேருந்து சிக்னல், மைக்ரோ கண்ட்ரோல்லேருந்து பாருங்கள் 1.5 வோல்ட்டாக மாறிட்டு பாருங்கள். ஓகேவா, 1.5 வோல்ட் தான் வருது. அவுட்புட்டை பாருங்கள் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும், 8 வோல்ட் இருக்குது. இப்போ மறுபடியும் மீடியம் வைக்கிறேன். ஒன் 1.6 ஆகிடுச்சு பாருங்கள், 1.7 ஆகிடுச்சு. ஓகேவா, இப்படி தான் ஒர்க் ஆகும். மைக்ரோ கண்ட்ரோல்லேருந்து லோ வோல்டேஜ் மூலியமாக ஹை வோல்டேஜை ட்ரிகர் பண்ணி இந்த ஆப்டோ கப்ளரை வச்சு ட்ராக் பண்ணி உங்களுக்கு ட்ரையாக் ஆன் பண்ணி மோட்டர் கண்ட்ரோல் ரன் பண்ணுறாங்க. இதுதான் கான்செப்ட். ஓகேவா, இப்போ நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ நான் நார்மலாக ஆன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஆஃப் பண்ணிட்டேன் பாருங்கள். இப்போ நான் சொன்னது உங்களுக்கு எல்லாமே பேக் சைடில் சொன்னேன். இப்போ உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் சைடில் காட்டுறோம் பாருங்கள். நம்ம பார்த்த ஆப்டோ கப்ளர் இதுதான் அந்த ஃபேன் மோட்டரோட ஃபீட்பேக் ஆப்டோ கப்ளர். இதுக்கு வோல்டேஜ் வந்து இங்கேருந்து வரும். இந்த ரெசிஸ்டன்ஸு, இந்த டயோடு இதெல்லாம் இதுக்குள்ளே தான் ஏசிலேருந்து வரும். ஏசிலேருந்து ப்ளஸ் டிசிலேருந்து கூட எடுத்திருப்பாங்க. எதுக்கு டிசிலேருந்து எடுக்கிறாங்கன்னா இந்த டயோட்லேருந்து எடுத்திருப்பாங்க. டைரெக்டாக ஏசிலேருந்து எடுப்பாங்க, டிசிலேருந்து எடுப்பாங்க. ஆனால் இது வந்து 0 கிராசிங் கரெக்ஷன். ஓகேவா, 0 கிராசிங்கை செக் பண்ணுறதுக்காக உள்ளது. 0 கிராஸ் எரர்னு சொல்லுவாங்க. இது ஃபேன் மோட்டர் ஒர்க் ஆகாது 0 கிராஸ் வந்து சரியாக இல்லைன்னா. இப்போ திருப்பி ஆன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஆன் பண்ணிட்டேன், 18 வோல்ட் இருக்குது. அவுட்புட் வந்துடுச்சு, ஃபேன் மோட்டர் ஓடுது பாருங்கள். ஓகேவா, இப்போ இதுதான் இந்த மாதிரி நார்மல் மோட்டர் வந்ததுனாலே இந்த 0 கிராசிங் இருக்கும். ஓகேங்களா, ஓகே, தேங்க்யூ.